ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதில் எப்படி நான் பார்க்க போகிறோன்னா மேகி தான் செய்ய போகிறோம். என்னடா நேற்று கேரளா ஸ்பெஷல் செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மேகி செய்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. சரியான காய்ச்சல், உடம்பு வலி, தலைவலி, எந்திரிக்கவே இல்லை காலையிலேருந்து. அந்தளவுக்கு எனக்கு உடம்பு சரியாகவே இல்லை. சரி இருந்தாலும் நம்ம வந்து ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. மாத்திரைலாம் சாப்பிட்டா நாக்கெலாம் ஒரு மாதிரியா இருக்கும்ல, கசக்கிற மாடம் இருக்கும். அது ஏதாச்சும் காரமாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. சரி நம்மள்ட்ட வந்து மேகி தான் இருந்துச்சு. சரி மேகியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி டீ வச்சு மேகி தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக செய்ய போகிறது. சிம்பிளாக செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து அடிக்கடி நான் இப்படி தான் செய்வேன். எந்த இதுவும் காயெல்லாம் போட தேவை கிடையாது. சும்மா சுடு தண்ணி, எண்ணெய், ஆயில் ஊற்றி அப்படியே மேகி இது பண்ணி அதிலேயே மசாலா 2 கொடுத்துருப்பாங்க. அந்த மசாலா தான் சேர்க்க போகிறோம். வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி ரொம்ப ஆசையாக இருந்தேன். கேரளா ஸ்பெஷல் அவியல் செய்யலாம். நம்ம புதுசாக எனக்கு அவியல் ரொம்ப பிடிக்கும். அவியல் செய்யலாம்னு நினச்சேன். ஏன்னா நம்ம முடியாத காரணத்தினால நம்மளால எதுவுமே செய்ய முடியல. இன்றைக்கி என்ன தெரியல டக்குன்னு எனக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லை. நேற்றுலேருந்தே அப்படி தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ஸு, காய்ச்சல் வர மாட்டேமே இருக்குது. காய்ச்சல் வருது, விட்டு விட்டு காய்ச்சல் வந்துகிட்டே இருக்குது. எதனாலன்னு தெரில. சரி டேப்லெட்லாம் போட்டாச்சு. சரியாகலாம் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இன்றைக்கி வந்து மேகி தான் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேன். இது வந்து 2 இது இருக்கும். 2யும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே டீ வைக்கிறதுக்கு பால் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது மேகி செய்யலான்னு சொல்லிட்டு. தண்ணி நல்லா கொதிச்சோன்னா அதில் வந்து கொஞ்சமாக நான் ஆயில் சேர்த்துருக்கேன். நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கலன்னா ஆயில் மட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துக்க மேகி இருந்தால் அப்படியே சேர்த்துணும். ஏன்னா நம்ம ஏன் எண்ணெய் சேர்க்குறோம், ஆயில் சேர்க்குறோம்னா அது கொஞ்சம் உதிரியாக இருக்கும். நம்ம வந்து கொட்டவே ஒட்டாது. குழையும் குழையாது, ஒட்டவும் ஒட்டாது. அப்படியே உதிரியாக சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே. இது வந்து சிம்பிளான மெத்தடு தான். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இப்படி தான் செய்வோம். மேகி அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் எப்பயாச்சும் ஒரு டைம். எனக்கு மேகினா அவ்வளோ ஃபேவரெட்டு எனக்கு. மேகி அடிக்கடி நான் செஞ்சு சாப்பிடுவேன். இப்போ தான் ரீசெண்டாக சாப்பிட்றதில்ல. முன்னெல்லாம் மேகி எப்போ பார்த்தாலும் மேகி சாப்பிட்டே தான் இருப்பேன். இப்போ மேகி கொஞ்ச நாளாக ரீசெண்டாக மேகி வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, சாப்பிட்றேன். வேறு எதுவும் செய்ய முடியல. வேறு எதுவும் செய்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால செய்யாமல் இதை சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லியாச்சு. நமக்கு எதுவும் ஈவினிங் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருச்சு. அதனால் எதுவும் சாப்பிடாம இருக்க முடியல. அதனால் சரி இன்றைக்கி மேகி வச்சு இன்றைக்கி வந்து மேனேஜ் பண்ணிடலான்ட்டு மேகி தான் செய்கிறேன். இது நல்லா கொதிச்சுட்டு டீ தூள் சேர்த்துலாம். நல்லா பால் கொதிச்சிட்டு டீ தூள் சேர்த்துடலாம். தொடர்ந்து தலை குளிக்கிறதுனால என்னன்னு தெரில. தலை பாரமாக இருக்குது. நல்ல ஒரு பாரம், தலைவலி. எப்படியும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நேற்றுக்கு சாமி கும்பிட்றனால டெய்லியும் தலை குளிக்கிற மாட்டோம் ஆகுது. அதுலேயும் தலைவலி தலை நல்லா பாரமாகி தலை வலிக்குது. அதுக்கு ஏதாச்சும் டிப்ஸு இருந்தால் சொல்லுங்கள். ஏதாச்சும் தலை பாரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ ஒரு பேர் இங்கே ஒரு டைம் சொன்னாங்க. அதை செஞ்சேன், ட்ரை பண்ணால் அதை சரியாக தலைவலி அதுலேருந்து வரலை. அது பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. இலைய வச்சு இலைய பறிச்சுட்டு வந்து அது மேலே தலை வச்சு படுத்தா அந்த நீர்லாம் இழுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. இங்கே கிடைக்கிறது கஷ்டம் தான். கொஞ்சம் தூரம் போகும்போதே கிடச்சிச்சு. பறிச்சுட்டு வந்தோம் ஒரு டைமு. இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படி இருந்தா அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து கேரளா ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எங்கள் ஃப்ரெண்டு வீட்லலாம் அவியல், இந்த அரிசி பாயாசம் தான் ஃபேமஸ். அதுவும் இந்த பூக்கோலம் போடுவாங்கன்னா அதுதான் எல்லார் வீட்லேயும் செம்ம இதாக இருக்கும். நல்லா போடுவாங்க அதெல்லாம். இப்போ வந்து மசாலா 2 பாக்கெட் இருந்துச்சுல, 2 இது சேர்த்தா 2 மசாலா பாக்கெட் இருந்துச்சு. அதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். இது கொஞ்சம் கூட உடையும் உடையாது, குழையும் குழையாது. நம்ம எண்ணெய் சேர்க்கறதுனால செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். என்னால் கண்ணே முழிக்க முடியல. கண்ணு அப்படியே எரிச்சலாக இருக்கு. அப்படியே கண் இப்படியே எரியுது. என்னதான் எவ்வளோ கண்ணே முழிக்க முடியல. இருந்தாலும் வீடியோ போடணும். எனக்கு வீடியோ போட்டால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, எனக்கு வீடியோ போடுறதுனால கொஞ்சம் ஆறுதல். வீடியோ போடுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் போடலன்னா அதே தோணிக்கிட்டே இருக்கும். ஐயோ நம்ம போடலையேன்னு சொல்லிகிட்டே இருப்பேன், நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதனால் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து, உடம்பு சரியாமல் இருந்தாலும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போலாம் நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் டீக்கு. ஜீனி சேர்க்குறதில்ல, நாட்டு சக்கரை தான் போய் சேர்த்துக்கிறேன். ஜீனி சேர்க்காம நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன். நாட்டு சக்கரை தான் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. அதனால் நாட்டு சக்கரை தான் சேர்த்துறேன். நாட்டு சக்கரை எதனால் சேர்க்குறோம்னா, வெள்ளை சக்கரை சேர்க்குறதுனால எனக்கு வந்து உடம்பு போடுற மாட்டம் இருக்குது. உடம்பு கொஞ்சம் குண்டாகிற மாட்டம் இருக்குது. அதை வந்து அதிகம் வெள்ளை சக்கரை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி நாட்டு சக்கரையே நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம்னு நம்மளால் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறது. எதுக்காச்சும் ஒரு டைம் இந்த கேசரி இது மாதிரிலாம் செய்கிறது தான் நான் வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணுறேன். மற்றபடி நாட்டு சக்கரை தான். டீக்கு வந்து இப்போ ரீசெண்டாக நாட்டு சக்கரை தான் சேர்க்குறேன் நான். நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்றதுனால எனக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சனால நாட்டு சக்கரையே சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. மேகியும் ரெடி ஆயிடுச்சு. டீயும் ரெடி ஆச்சு. சுட சுட மேகி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போட வேண்டியது தான்.
இனிமேல் வேலை எதுவும் இல்லை. நைட்டுக்கோ ஏதாச்சும் தோசை ஏதாச்சும் சப்போஸ் எழுந்திரிக்கிற மாட்டா இருந்தால் தோசை ஊற்றிக்கலாம். இன்றைக்கி வந்து வீடியோ சிம்பிள் தான். ஆனால் எனக்கே கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து கேரளா ஸ்பெஷல் ஏதாச்சும் ஒன்று போடலான்னு ட்ரை பண்ணேன். என்னால் போட முடியல. சூழ்நிலை அப்படியே ஏறிடுச்சு. சரி, இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக அவியல் செய்யலாம். எனக்கு அவியல் ரொம்ப பிடிக்கும். கேரளா ஸ்பெஷல் அவியல் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னென்ன தான் நம்ம உடம்பு சரியில்லாமல் நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம். நம்ம இங்கே இருக்க முடியாதுல்ல. வீட்டிலனா நம்ம ஹாயாக நினச்சது சாப்பிட்லாம். கேட்குறதெல்லாம் வாங்கி இது செஞ்சு தருவாங்க. இங்கே இருந்தால் நம்ம தான் இருக்கனால எல்லாமே நம்ம தான் செய்யணும். ஒரு சுடு தண்ணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு காஃபி போடுறதா இருந்தாலும் நம்ம தான் எந்திரிச்சு செய்யணும். எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும், எவ்வளோ தான் உடம்பு சரியாமல் இருந்தாலும் நம்ம தான் செய்யணும். அதுலேருந்து எங்கள் அம்மாவெலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப 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 எங்கள் அம்மாவெலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கள் அம்மாலாம் கேட்டது உடனே செஞ்சிடுவேன். நைட்டு 12 மணி 1 மணிக்கு தண்ணி கேட்டால் கூட சூடு பண்ணி கொடுப்பாங்க. இங்கே வந்து எதாக இருந்தாலும் நம்ம தான் செய்கிற மாட்டோம் இருக்கும். அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறது, நம்ம தான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு போயிட வேண்டியதான். சூடாக மேகி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு தூக்கத்துக்கு போட வேண்டியதான். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மட்டும் செஞ்சிங்கன்னா சிம்பிளாக அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போடாமல் இது மாதிரி சிம்பிளாக செஞ்சால் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.